ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? நானும் சாப்பிட்டேங்க. தைச்சிக்கிட்டு இருந்தேன், கரண்ட்டு போயிடுச்சுன்னு எந்திரிச்சு வந்து உட்காந்தேன். மறுபடியும் கரண்ட்டு வந்துருச்சுங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் உங்கள் கூட பேசிட்டு போகலான்ட்டு வந்து உட்காந்துருக்குறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மே 4ங்க நாளைக்கு. மே 4ஆந்தேதி. எப்பப்போ வரும்னு இருந்தாங்க. ஓட்டு போட்டதுலேருந்து எப்பப்போ மே 4ஆந்தேதி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேங்க. 4ஆந்தேதி வந்தாலே எனக்கு குழுவுக்கு பணம் கொடுக்கணுன்னு 4ஆந்தேதி வந்ததுனாலே பக்குன்னு இருக்குங்க. ஆனால் இந்த தடவை எப்போ 4ஆந்தேதி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஏன்னு கேளுங்களேன். சில பேருக்கு பிடிக்காதவரை, அதனால் நான் அவரை பற்றி பேசுகிறது இல்லைங்க. ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. எங்கள் விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அவர் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரு எல்லாத்தையும் சொல்லையும் மீறி நான் போய் போட்டது ஓட்டு, என்னோடய ஓட்டு எங்கள் அண்ணனுக்கு தான். கண்டிப்பாக அவர் வரணும். நல்லா கொண்டு போகணுங்க ஆட்சியை. கொண்டுட்டு போய் எப்பவுமே அவரே சிஎம்மாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஓகேங்களா? சரிங்க, நம்ம வீடியோக்கு போகலாங்களா? ஆமாம் கருப்பி, நீ மட்டும் ஒழுக்கமாக இருக்கிற. உன் பசங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் கூட நீ வாழ்ந்துட்டு உட்காந்துருக்குற. எல்லாத்தையும் பேசினேன். அந்த குழந்தையும் பிடிச்சி பேசுறியா? அது என்ன பேச்சு பேசுது அப்படின்னா, அவங்க தாத்தா தப்பு பண்ணுறது அந்த குழந்தை கேட்குது. உனக்கு ஏன் எரியுது? எங்கே அந்த குழந்தையெல்லாம் கேட்டு உன்னை விட்டு போட்டு பேரன் சொல்கிறான்னு போயிடுவானோன்னு உனக்கு வயிறு எரியுதா? அந்த ஆள் அப்படி போகாது. அந்த பேர குழந்தைய விடாமல் நீ தான் முக்கியம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குது அந்த ஆள். அதனால நீ கவலைப்படாத. அந்த குழந்தைய எதுக்கு பேசுகிற? ஒரு ஆளை விட்டு வைக்க மாட்டேங்கிற. ஆனால் வேற ஒரு ஆளாக இருந்தால் என் பேரனை எப்படி நீ இப்படி பேசலான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஆளுக்கு யாரை பேசுனாலும் அப்படியே உட்காந்துருக்குது. என்னவா இருக்குங்க? நீங்களே சொல்லுங்கள். அந்த சின்ன குழந்த அந்த பையன் அந்த பையனையும் திட்டுறா. என்ன வளர்த்து வச்சுருக்கிறா? அது எப்படி பேசு தெரியுமா? நீங்கள் சின்ன குழந்தைன்னு நினைக்கிறீங்க, அது எப்படி பேசு தெரியுமான்னு. ஆமாம், நீங்கள் பண்ணுற வேலையை சின்ன குழந்த முதல் கொண்டு காரி துப்பிட்டு தான் இருக்குது. திருந்திடுவா போகிற. நீ ஏன் உன் பசங்க 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு இன்னொரு ரூமில் வேற ஒரு ஆளு கூட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு உட்காந்துருக்குற? உன் குழந்தைகளை வச்சுக்கிட்டு தான் நீ இதை பண்ணுற. நீ திருந்து முதல்ல. குழந்தைய வளர்க்குறத பற்றியெல்லாம் நீ பேசாத, சரியா? அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்குதா? சொல்லு. உண்மையாக சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டி சரியாக இருந்துன்னு வைங்க, அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு பொம்பளைகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க சம்மந்தி வீட்டுக்கு அவசியம் இல்லை. ஆமாம், நீ சொல்கிறிய அவங்க அம்மாவுக்கு அதை பண்ணுச்சா, இல்லை அந்த குழந்தையோட அம்மாவுக்கு போய் அவங்க நினைவாக சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமில்ல, எல்லாம் பண்ணலாமில்ல. எல்லாமே நீ நல்லா வாய்கிழியே தான் பேசுகிற. இறந்து போன அந்த பையன், அவங்க பையனுக்காக போய் செய்யலாமலன்னு நான் செய்யணும் தான். ஆனால் நீ சொல்கிற வாத்தியா, அதுதான். நீ முதல்ல உங்கள் அம்மா கண் ஆப்ரேஷன் காசு வாங்கினியே, முதல்ல நீ உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்டு நீ முதல்ல உயிரோடு இருக்கிற உங்கள் அம்மாவுக்கு நீ என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்புறம் உன் பசங்களுக்கு அந்த குழந்தைகளை கொண்டு போய் ஆதரவற்ற ஸ்கூலில் விட்டு அந்த குழந்தைங்க அங்கே தான் அந்த குழந்தைங்கள காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா அந்த குழந்தைங்க நிலமை என்ன ஆகுன்னே தெரியல. அது குழந்தைகளுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாக இல்லை. உன்னை பெற்ற தாய்க்கு நீ நல்ல பிள்ளையா இல்லை. உன்னை கட்டுன புருஷனுக்கு நீ ஒரு நல்ல பொண்டாட்டியே இல்லை. புருஷன் குடியாரனால நீ சொல்லாத, சரியா? ஏன்னா நீயே பெரிய குடியாரி. உன் புருஷன் கேட்டேன் இப்போ சொல்கிறிய, தங்கம் வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி நான் பார்க்க மாட்டேங்கிற. விட்டுட்டு போ. அப்படியெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைன்னா நீ உன் புருஷங்கூடயே இருந்திருக்கலாமா? ஏன்னா நீயே குடியாரி தானே. உனக்கு கம்பெனிக்கு தானே நல்லா இருந்திருக்குமில்ல. 2 பேரும் குடிச்சிட்டு படுத்துருக்கலாம்ல. ஏன் இந்த ஆளுக்கு இவ்வளோ தூரம் நீ மாத்திரை எடுத்து கொடுத்தா அதை பண்ணி அதை போய் கஷ்டப்படுற? போக வேண்டியது தானே. அடேங்க அப்பா, நகை வாங்கி கொடுத்தா என்னத்தான் நீ பேசுனாலும் உனக்கு விட்டு அந்த ஆள் போகமாட்டான்னு தெரியாதுனால நீ வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசுவ. நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்து உனக்கு தான் ஒன்றும் தேவையில்லையெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாளான்னு நீ வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருப்ப. நீ ஆள் ஆறு. அப்புறம்
கொஞ்சம் மனைவி வாங்கலை. கொஞ்சம் நீங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஆனால் எனக்கு ஃபோன் இல்லைன்னா நான் வீடியோ போட முடியல உங்களுக்கு. அவங்க ஒரு ஆதாரம் போட்டிருந்தாங்கல்ல, இவ வந்து அப்படி போகிறா, அந்த ஆளே தான் எல்லாமே அவளை கூட்டிகிட்டு போய் பிஸ்னஸ் பார்க்குறாங்கன்னெல்லாம் சொல்லி பேசி இந்த மாதிரி ஆடியோ பார்த்தோம்ல. அதுக்கு நீ என்ன முட்டு கொடுத்த தெரியுமா? அவருக்கு தெரியாமல் இவ போயிட்டு தான் இருக்கிறா. அவருக்கு அப்படி இருந்தால் அவள் 1,00,000 வருதுன்னா அவர்கிட்ட சொல்லியே இது பண்ணியிருப்பாள். ஐயா அவருக்கு தெரியாமல் மறைக்கிறா அப்படின்னு கேட்குறியல்ல, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். புருஷன் கூட்டிகிட்டு போய் இது பண்ணி விட்டா அந்த காசு பூரா 2 பேத்துக்குமே தெரிஞ்சிடும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காசை வந்து இது பண்ணிக்க முடியாது. இவ தனியாக அவளுக்குன்னு சேமிப்பு பண்ணணுங்கிறக்காகத்தான் தெரியாமல், அந்த ஆளுக்கு தெரியாமல் நான் வர்றேன் அப்படின்னு ஒரு ரகசியமாக பேசியிருக்கிறா. புரிஞ்சுதா? அந்த காசை தனியாக அவளுக்குன்னு சேமித்து வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால் வந்து உன்னை கட்டி காத்த லட்சணம் எங்களுக்கு தெரியும். உன்னை வந்து ரொம்ப கட்டி காத்து ஒரு மனைவியே என்னை எப்படி கட்டி காத்து வச்சுருந்தாரு தெரியுமா? அப்படியெல்லாம் அவர் பண்ணுறவர் கிடையாதுன்னு சொல்லியில்ல. உன்னை கட்டி காத்த லட்சணம் தான் தெரியுது. ஒருத்தர் கூட போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கிற, அதுக்கப்புறம் பல பேர்த்துக்கூட இப்பவும் கனெக்ஷன் ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட கட்டுக்கோப்பான வாழ்க்கை, உன்னோட கட்டி காத்த லட்சணம் எல்லாமே தெரியுது. அப்படி நீ என்ன தப்பு பண்ணாலும் வந்து ஒரு உண்மையாக நல்ல புருஷன், ஒரு பொண்டாட்டியை கட்டி காப்பாற்றுற புருஷனாக இருந்தால் இந்த மாதிரி எந்த தப்பு தண்டா பண்ணாலும் புருஷன் பொண்டாட்டியை எதுக்க மாட்டா. இல்லை ஒரு தடவை தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதுனால அதை திருத்தி அவளை நல்வழிப்படுத்தி கொண்டாந்து குடும்பம் நடத்துவாங்க. ஆனால் உங்கள் விஷயத்துலையெல்லாம் அப்படி இல்லையே. அதனால் வந்து சப்பக்கட்டு கட்டாதம்மா, சரியா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. நம்ம என்னங்க சொல்ல முடியும்? அந்த குழந்தையும் சேர்ந்து பேசுகிறா பார்த்தீங்களா? எனக்கே அந்த குழந்தை எப்படி சோறு ஊட்டி விடுது. இதெல்லாம் விட்டு போட்டு அந்த குழந்தையெல்லாம் விட்டு போட்டு போய் எப்படித்தான் இவ வாயை திறந்தாலே எரிச்சலாக வருதுங்க நம்மளுக்கு. குரலை கேட்டாலே கடுப்பாக வருது. அப்படியே வாயை திறந்தே சும்மா தற்பெருமை தான். வாயை திறந்தப்பெல்லாம் பெருமை தான். ஆள் போட்டு அந்த மேலே கொண்டு போய் அந்த இதையை காய போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஆள் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. என்னங்க இது? நம்மளாம் எத்தனை வேலையை வீட்டில் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறேங்க. இது என்னத்த இந்த ஒரு 4 வீடியோ போடுறதுக்கு இந்த போடு ஓடுறாங்க. இது என்னமோ கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி பேசிகிட்டு உட்காந்துருக்குறாங்க. நோகாத சம்பளம் வருது. ஆகும்னா சொல்கிறது, இதை விற்கணுங்கிற அவசியமாக கிடையாது. நான் ஒரு 4 வீடியோ போட்டேன்னா போதும், எனக்கு இந்த காசு வந்துரு அப்படின்னு பெருமை வேறு. எல்லாம் இவளுகளை போய் பார்க்கறனால தாங்க இவ்வளோ தெனாவட்டு திமுறலாம். சொல்லுங்கள். ஓகேங்க, கரண்ட்டு வந்துருச்சு. நாமளும் போய் கொஞ்சம் நேரம் தைச்சிட்டுங்க. முடையாக இருக்குதுங்க, தைக்கிறதுக்கே முடையாக இருக்குதுங்க. எனக்கு படுத்து தூங்கலாமலே இருக்குதுங்க. ஃபேன் காற்றுக்கு வந்தோம்னால என்னங்க படுத்து தூங்கலான்னு இருக்குது. ஆனால் வேலை இருக்குதுங்க. பையன் பால் வண்டிக்கு போயிட்டு இருந்தான்லங்க. 2 ஓனருங்க பார்ட்னர் போட்டு பால் பெரிய வண்டியும் ஆயிடுச்சுங்க. முதலெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு இப்போ பெரிய வால் பண்ண கேரளாக்கெல்லாம் பால் கொண்டு போகிறாங்க. இங்கே சுத்திகரித்து கேரளாக்கெல்லாம் டெய்லி இல்லை, கேரளா லாரி வருமாமாங்க. அந்த இவங்க 10 ஆட்டோ ஓடுதாமாங்க அந்த பால் பண்ணையில். பையன் ஓட்டுறான்லங்க, அங்கே 10 ஆட்டோ ஓடுதான். அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கம்மாங்க ஒரு ஓனர். எனக்கே நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை. பையன் வந்து வருத்தப்பட்டா, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நல்லா வந்து நல்லா இருக்கும்போது இப்படி இறந்துட்டாருமா. ஒன்றுமே இல்லையாம்மாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம்மாங்க ஓனரு. முன்னத்த நாள் அந்த பால் பண்ணையில் அவங்க அங்கே வேலை செய்கிறவங்க மேனேஜர் அவங்க தங்கச்சிக்கோ பொண்ணுக்கோ காது குத்துக்கு போய் கடா விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. நல்லா இருந்த மனுஷனாம்மாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே இல்லையாம்மாங்க. நைட்டு தான் எல்லாம் கடா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்போ கூட பையனை வந்து வேற ஒரு லைனுக்கு வண்டிக்கு போயிட்டு இருந்தோன்னே இந்த லைனுக்கு போப்பா அப்படின்னு அந்த ஓனர் தான் சொன்னாங்களாம்மாங்க. பையன் போயிட்டு வந்துருந்தையுமே என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியா, வெரி குட் அப்படின்னாங்களாம்மாங்க. பையனை பாராட்டினாங்களாம்மா.
அப்புறம் பார்த்தா காலையில் பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லி அப்புறம் வெள்ளிக்கிழமை இறந்ததுங்க. அப்புறம் சனிக்கிழமை கா மதியானம் அங்கே எரிச்சிருக்கிறாங்க அவங்க தோட்டத்துலேயே. என்னங்க வாழ்க்கை, மனுஷனோட வாழ்க்கை பார்த்தீங்கல்ல. நல்லா இருந்த மனுஷன் இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகிக்குன்னா குழந்த கூட பிறக்கல, ஒரு பேரம்பேத்தி கூட கண்ணில் பார்க்கல. மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரமே இல்லைங்க. உண்மையாக நிரந்தரமான வாழ்க்கையே இல்லைங்க. எந்த நேரத்தில் நல்லா இருக்கிற மனுஷனா திடீர்னு காலையில் இல்லை இறந்துட்டாங்கங்கிறாங்க. பார்த்துக்குங்க, இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நன்மையை செஞ்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு நன்மையை செஞ்சு இந்த மனுஷன் நல்ல மனுஷன் இறந்துட்டாங்களே அப்படின்னுங்கிற அளவுக்கு பேர் வாங்கிட்டு போகணுங்க. அது ஒன்று தாங்க நம்மளுக்கு கடைசியில் கிடைக்கிறது. நம்ம எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அப்பா அவங்க பெரிய பணக்கார அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அவங்க நல்ல மனுஷன் தான் சொல்லணும், அந்த பேரோடு போகணுங்க. ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோங்க, நம்மளோட உழைப்பிலைங்க. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் காசு வாங்கி தானம் தருவம் பண்ணி இவங்க பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. 10 ரூபா செஞ்சாலும் நம்ம ஜோப்பில் இருக்கிற காசு எடுத்து கொடுத்து செய்யணும், அதுதான் நம்மளுக்கு புண்ணியம். அடுத்தவங்க வாக்கிட்டில் 2 லட்சம் இருந்து எடுத்து செஞ்சாலும் அது நம்மளுக்கு புண்ணியம் இல்லைங்க. என்னங்க அது அதுலேயும் கமிஷன் அதை அடுத்தவங்ககிட்ட வாங்கினாலும் அவங்க அதை வாங்குகிற காசை முழுசாக கொண்டு போய் செஞ்சால் கூட புண்ணியம் கிடைக்கும். அதுலேயும் நம்மளுக்கு காசு அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் செஞ்சுட்டு மிச்சத்தை அடிச்சுக்கிட்டோம்னா அது இருக்கிறத விட பெரிய பாவம் நம்மளுக்கு பிடிக்குங்க. ஓகேங்க, பாய்ங்க, பாய்.